வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை வளர்ந்து கனி தருகிறவர்களாய் நாம் மாறும்படி விசுவாசத்தில் இன்னும் பலப்படும்படியாய் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. அதனால் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் அல்லேலூயா நம்முடைய இது நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக இந்த இடத்துல we haven't gathered here, ஒரு நேரத்தை கழிக்கிறதுக்காக அல்ல. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு வேதத்தின் மேன்மையை, சங்கீதம் 119 சங்கீதம் அவ்வளோ ஒரு இங்கிலீஷில் இருக்கும் நோட்ஸு. நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்கேன், ஏஐயில் கொடுத்து. அதனால் நீங்கள் தயவு பொறுத்து கொள்ளுங்கள். நோட்ஸ் தமிழில் குரூப்பில் நம்ம நாளைக்கு அனுப்பி விடலாம். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நோட்ஸும் நீங்கள் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு டக்குன்னு மறக்காதபடி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு டாக்ட்ரின் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின் உபதேசம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டாபிக். ஆமாம், இல்லையா? முதலாவது, தேவன் பேசுகிற தேவன் என்று எத்தனை பேர் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இட் ஸ்டார்ட்ஸ் வித் த காட் ஹூ ஸ்பீக்ஸ். தேவன் பேசுகிற தேவனாய் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறவர். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 115 சங்கீதத்தில் தாவீது அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய, அவர் சுற்றி இருக்கிற நேஷன்ஸ், ஜாதிகளுடைய வழிபாடு முறைகளை, அவர்கள் வணங்குகிற தேவர்களை கண்டறிந்து, கேனனைட் காட்ஸ், இஜிப்சியன் காட்ஸ், அசிரியன் காட்ஸ், இதெல்லாம் பார்த்து தாவீது என்ன சொல்லுகிறார்? கண்ணிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் நுகராது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, ஆனால் ஆமென், ஆனால் அதான் 115 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப அழகாக அந்த கான்ட்ராஸ்ட் பண்ணுவார். ஏன் வெறும்னே சொல்லலாமே, இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் ஒருவரே அவர் பேசுகிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று அவர் வெறும்னே சொல்லலாமே. ஏன் அவர் தன்னுடைய சுற்றி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருந்த அந்த ஜாதிகளுடைய கானானியருடைய கடவுள்கள், அவர்கள் வணங்குகிற அந்த விக்கிரகங்களை அவர் ஒப்பிட்டு தேவனுடைய நாமத்தை அவர் என்ன சொல்கிறார்? இல்லையா? இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துலலாம் இங்கே பாருங்களேன், நீ எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 115 நம்ம டாபிக்குள்ள போகல. 115 சங்கீதத்தில் தாவீது ஒப்பிடுகிறதற்கு நேர்மாறாய் கர்த்தர் இருக்கிறார். இப்போ பாருங்களேன், இப்போ 115 சங்கீதத்தில் அவர்களுடைய விக்கிரகங்கள், அவர்களுடைய கை வேலையா இருக்கிறது, அவர்கள் வாயிருந்து பேசாது. அப்படின்னா தாவீது என்ன சொல்ல வருகிறார்? இன்ஹெரண்டா என்ன இருக்குன்னா, கர்த்தர் அவருக்கு தேவனுக்கு நாவு இருக்கிறது, தேவன் தம் நாவினால் பேசுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு கண்கள் இருக்கிறது, அந்த கண்கள் மூலமாய் மனுஷன் நோக்கமாக இருக்கிறார். அதான் எல்ரோயி, என்னை காண்கிற தெய்வமே என்று பார்க்கிறோம். ஸோ அவ்வளோ ஆழங்களை நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவன், இல்லையா? நாம் தம்முடைய ஜனங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய சிருஷ்டிப்பாக இருக்கிற நம்ம விளங்கி கொள்ளும்படியாக பேசுகிறார். என்னமோ நமக்கு புரியாமல் பாஷையில் பேசுகிற ஆண்டவர் அல்ல. அவர் பேசுகிறது நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது, இல்லையா? we can understand, we can comprehend what God is speaking to us. அல்ல, அதான் தேவனுடைய மேன்மை. பேசுறது சரி, ஆனால் அவர் பேசுகிறதை நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறதா? விளங்கி கொள்ள முடிகிறது. வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார், இல்லையா? அதனால விசுவாச வாழ்க்கைக்கு இது ரொம்ப ஒரு அடித்தளமான வெரி ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் டாக்ட்ரின் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். ஏனென்றால் மற்ற எல்லா காரியங்கள் தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தின் மூலமாக தான். வேதத்தின் அல்லாமல் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருந்தால், அப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் தேவன் வேதத்தை தந்திருக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு. இது நம்மை மனம் திரும்புதல் கேட்டுவாய் நம்ம நடத்தும்படியாக என்னுடைய வாஞ்சை, பரிசுத்தாவியர் விரும்புகிறது அதுதான். அதான் என்றைக்கு எப்பொழுதுதான் பரிசுத்தாவியனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஜனங்கள், அவர்கள் மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்தப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். இருதய கடினங்கள் உடைக்கப்படுகிறது, அல்லையா? பெருமை கவிழ்க்கப்படுகிறது, தாழ்மை உண்டாகுகிறது, இல்லையா? அதனால தேவனுடைய வார்த்தை நம்ம கிரியை செய்வதற்கு
பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு இடம் கொடுப்போம், இருதயத்தை திறக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அதான் ஒரு பக்தன் பாருகிறார், பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, எங்கள் சிருஷ்டிகரே, என்னை எங்களை ஆதரித்து வளர்த்தவர். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில், என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி. ஓ ஹல்லேலூயா. அவன் ரத்தத்தை, சிவப்பான பாவங்களை, இயேசுவே இயேசுவே இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத பாவங்களை மன்னிக்கிறவரே, நீ பேசுகிறவன், தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. The deepest needs of our souls. இந்த உலகத்தில் எந்த காரியமும் அந்த நம்முடைய ஆத்மாவிற்குரிய அந்த தேவையை சந்திக்க முடியாது. அது கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் மாத்திரம், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர். ஆண்டவரே, நீங்களே தெரிந்து கொண்டிருக்கின்ற வார்த்தை சொல்கிறது, இந்தவர் நீ, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர். அனுதினமும் இந்த உலகத்திலே நாங்கள் நடப்பதற்கு என்னோடு வைத்து என்னை தந்து என்னோடிருப்பவர் நீ, இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. You are the God who speaks. அந்த கல்லோ மரமோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்ல இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் அல்லையா, நாம் தேவன் தம்முடைய இதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம வேதத்திலிருந்து நம்ம குறிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்குரிய தனித்துவம் என்ன, யூனிக்னஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இது எப்படி நம்மளுக்கு வேதமாய் கைக்கு வந்தது என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஸ்டடி. கர்த்தர் காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன், வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் அல்லையா. அவர் எப்படி காலத்துக்கு உட்பட்டு அவர் ஏவி, பரிசுத்தாவியினர் ஏவி எழுத்தாளர்களின் மூலமாக எழுத்துக்களை கொடுத்து அந்த எழுத்துக்கள் அது பராமரிக்கப்பட்டு இட் வாஸ் ப்ரிசர்வ்ட். அநேக வருஷ கணக்கில், நூற்றுக்கணக்கான வருஷங்களில் அது பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை வைத்துக்கொள்ள, அது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது அல்ல. நான் சொல்லிக் கொடுக்கிறப்ப நானும் உணர்கிறேன், எத்தனை நேரம் இந்த வேதத்தை வாசிப்பதற்கு தவறுவிட்டு அசட்டையாக நாம் இதை எப்பமாக எண்ணிருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். ஸோ இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே,
இன்னும் அதிகமாக நம்முடைய வேதத்தை எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே நான் நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்ற ஜெபத்தோடு வாஞ்சையோடு இந்த வாரத்துக்குள்ளே கடம்புவோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். அதில் ஆழமான சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அதிலிருந்து அதை மையமாக வைத்து, அதை அடித்தளமாக வைத்து தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிற இன்றைக்குரிய உபதேசம், தேவ வார்த்தையினுடைய உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமாம். ஆமாம். ஹல்லேலூயா. இது தமிழில் திருவலம் பற்றினார் என்று அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் பேசினார், ஸ்போக்கன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லாங் அகோ அட் மெனி டைம்ஸ், நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். அட் மெனி டைம்ஸ் இன் மெனி வேஸ் God spoke to our fathers, நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் பேசினார் by the prophets, தீர்க்கதரிசிகள் மூலமாய். பட் இன் தீஸ் லாஸ்ட் டேஸ், கடைசி காலங்களில் he has spoken to us by his son. அப்போ நம்ம பார்க்கிறோம், பூர்வ காலங்களிலிருந்து தம்முடைய வார்த்தையை அவர் 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 பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து, since the creation of this world God has been speaking. அவர் கண்டினியூஸாக, ஆண்டவர் நிறுத்தவே இல்லை. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ஸ் த டைம் கிரியேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலகம் உண்டான நாள் முதல் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். அதற்கு எந்த சூழ்நிலையாகிலும் எந்த காலமாகிலும் அதற்கு தடை போட முடியவில்லை. ஆமென். ராஜ்யங்கள் எழும்புகிறது, ராஜ்யங்கள் வருகிறது, ராஜாக்கள் வருகிறார்கள், உலகத்தில் ஆளுகிற அதிபதிகள் வருகிறார்கள், பெரிய பெரிய மைட்டி மென், வேலர் மென், மிலிட்ரி படை தலைவர்கள், இவர்களெல்லாம் வருகிறார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை தேவன் பேசுகிறதிலிருந்து அவர் விலகுவதும் இல்லை, அந்த வார்த்தையை அவர் தடுக்கிறதும் முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கடைசி காலங்களில் அல்லையா கிறிஸ்துவின் மூலமாய் வார்த்தைகளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். இல்லையா, மாம்சமாகி வெளிப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக அந்த வார்த்தைகள் தந்திருக்கிறார். ஸோ அடுத்த பாயிண்ட் போங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிலாசபி ஆஃப் லாங்குவேஜ். இப்போ புரிந்து கொள்ளுங்களேன். இப்போ நான் பேசுகிறத உங்களால் விளங்கி கொள்ள முடியுது. அதுவே ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதுவே ஒரு ஆச்சரியம். இன்றைக்கு ஆமாம், இது எங்கே டேட் பண்ணது? பாபேல் இன்சிடென்ட் நம்மள எல்லாருக்குமே தெரியும். பாபேல் கோபுரத்தில் எப்படி கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகிறார். அதிலிருந்து கலாச்சாரங்கள் வளர்கிறது. அதிலிருந்து கலாச்சாரங்களுக்குரிய மொழிகள், ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கு ஏற்ற மொழிகள், அதை நாம் பார்க்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல ஃபிலாசபி ஆஃப் லாங்குவேஜ், செமியாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த காரியங்கள். நம்ம தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் இதை கொஞ்சம் ஒரு சின்ன கிளிம்ஸை பார்த்துக்கோமே. ஏனென்றால் எல்லா சத்தியங்களும் தேவனுடைய சத்தியங்கள் தான். நீங்கள் இதை ஒப்புக்கொள்கிறீர்களோ, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆல் ட்ரூத் ஆர் காட்ஸ் ட்ரூத். எல்லா சத்தியமும் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அந்த சத்தியம் அது வேதத்திற்கு உட்பட்டு அது காமனான ஒரு ஜென்ரல் ட்ரூத்தாக இருந்தால் அது தேவனுடைய சத்தியமாக இருக்கும். ஏனென்றால் அதை யோவான் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷத்தில், நீங்கள் எல்லாத்தையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். யூ ஹோல்ட் ஃபாஸ்ட் டு வாட் இஸ் குட். அதனால் எல்லா உண்மைகளும் எல்லா சத்தியங்களும் தேவனுடைய சத்தியங்கள். அதனால தான் இன்றைக்கு அதை பார்க்கிறோம் இல்லையா, பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல வார்த்தைகள் சிந்தனை மண்டலத்தில் போய்கொண்டிருக்கிற காரியங்கள் எப்படி வெளிப்படுகிறது? வார்த்தைகள் மூலமாக இல்லையா? வார்த்தைகள் மூலமாய் சிந்தனை மண்டலத்தில் அதாவது காண முடியாத என்னுடைய சிந்தையிலே, ஒருவரும் காணக்கூடாத என்னுடைய என்டிட்டி, ஃபிசிக்கல் மைண்டில், என்னுடைய மைண்டில், இன்விசிபிள் மைண்டில் தாட்ஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் பேசுகிறேன். நான் யோசிக்கிறத நான் பேசுகிறதுனால தான் உங்களால் விளங்கி கொள்ள முடியுது. அதை எப்படி பேசுகிறேன்? லாங்குவேஜ், மொழி, தமிழ் மொழியில் புரிந்து கொள்ள விதமாக பண்டைய காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தின மொழிகள் அப்படி அல்ல, எல்லாருக்கும் புரிகிற விதமாய் பேசுகிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஜப்பான் நாட்டிலேருந்து வருகிற ஒரு நபர் ஜாப்பனீஸ் பேசுகிறாருன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது? விளங்காது
அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு விளங்கும். அப்படிப்பட்ட ஸோ தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தம்முடைய சிருஷ்டிகளுக்கு தந்திருக்கிறார். அனிமல்ஸ் கேன் கம்யூனிகேட், அதாவது மிருகங்கள் கம்யூனிகேட் பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் வந்து அது கொலை செஞ்சுன்னா மற்ற நாய்களும் குலைக்கும். அது வந்து ஏதோ சொல்லுது, நம்மளுக்கு தெரில, ஏதோ கம்யூனிகேட் பண்ணுது. அதனால தான் மற்ற கும்பலாக கூடிடுறாங்க. அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பறவை அவ்வளோ அழகாக காலையில் அந்த காலை நேரத்தில் அந்த சூரியன் விடியற் பொழுதுல விடியற் காலத்தில் பறவை வந்து அது சத்தம் பாடும், அவ்வளோ துதி பாடும், ஆண்டு துதி பாடும். நம்ம சொல்கிறோம் துதி பாடுறதுன்னு, ஆனால் என்ன அது கத்துது, அது அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுது. மற்ற பறவைகளும் சேர்ந்து அதுதான் விளங்கி கொள்ளுது. நம்மளுக்கு புரியல. ஸோ ஆனால் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சத்தியத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம். வி ஆர் கம்யூனிகேட்டிங் ட்ரூத்ஸ் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். மேன்மையை நாம் வார்த்தைகளினால் ஒருவர் நாம் பேசுகிறோம். ஏனென்றால் தம்முடைய சாயலை படைக்கிற பொழுதே கர்த்தர் என்ன செய்கிறாரா, தமக்குரியவைகளை மனுஷனுக்கு தருகிறார். தமக்குரிய காரியங்களை, குணாதிசயங்களை, தமக்குரிய சிலவற்றை மனிதன் அவனால் எந்த அளவிற்கு தேவனுடைய காரியங்களை அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மனிதன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அதன் மூலமாய் ஒவ்வொரு சக மனிதர்களுக்கு அதை கடத்துகிறான் இல்லையா. ஏனென்றால் தேவன் தம்முடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தேவன், நம் மனிதர்கள். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற அந்த கேப் எப்பவுமே அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து உண்மை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஞானமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். விஸ்டம், காட் வித் விஸ்டம், சச் எ விஸ்டம் இல்லையா. இன்றைக்கு அதான் பார்க்குறோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் 3 இந்த திரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிமியாட்டிக்ஸில் 3 தியரி, 3 டைமென்ஷன் இருக்குது. அதாவது நான் பேசுகிற வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் மரம். இப்போ மரம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மரம்னா ஃபஸ்ட்டு வந்து சைன், அதாவது மரம்னா வெறும் அந்த வேர்டு மரம் அப்படிங்கிறது லெட்டர்ஸ் ம ர இம், அந்த லெட்டர்ஸ், அந்த கிராமர். அடுத்து மீனிங். நம்ம மரம்னோட என்ன நினைக்கிறோம், நம்ம சிந்தையில் ஒரு மரத்தை நினைக்கிறோம், ஒரு நதி ஓரத்தில் இருக்கிற மரம். இன்னும் நிறைய பேர் என்ன எப்படி நினைப்போம், கனி கொடுக்கும் மரம் நானே நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட அடுத்து உண்மையிலே அங்கே மரம்னு ஒரு காரியம் வெளியே பார்க்குறோம், நம்ம கண்களில் பார்க்குறோம். சிந்தையில் நினைக்கிறது ரியாலிட்டியில் இருக்குது, நிஜத்தில் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான ஒரு மீனிங் இருக்குது, ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த புரிந்து கொள்ளுதல் நிஜ வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. புரியுதா? இட் இஸ் கனெக்டட் வித் ரியாலிட்டி, ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர் அப்படி தான் படைத்திருக்கிறார், மனிதர்களை அப்படி தான் படைத்திருக்கிறார் அல்ல. ஏனென்றால் நாம் பேசுகிறோம், கர்த்தர் பேசுகிறார். ஏற்கனவே சொன்னேன், God have not stopped speaking yet. கர்த்தர் பேசுகிறதை நிறுத்தவே இல்லை, இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, நல்லா இந்த எம்பசிஸை பாருங்களேன், வெறும்னே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைன்னு சொல்லலாமே, ஏன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைன்னு சொல்லணும் அல்ல? அப்போ இந்த அளவுக்கு தேவனுடைய அந்த வார்த்தைக்குரிய, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்குரிய முக்கியத்துவத்தை வேதம் சொல்லுகிறது நம்மளுக்கு. அடுத்து இது முதலாவது குறிப்பு. இந்த ஏன் வார்த்தைகள், நீங்கள் எழுதி வார்த்தைகள், வார்த்தைகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வை வேர்ட்ஸ் மேட்டர் அப்படிங்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் ஒரு வார்த்தை மற்ற நபரிடத்திலே அது நம்மை தொடர்பு ஏற்படுத்துகிறது. ஒரு வார்த்தையின் மூலமாக நாம் மற்ற சக மனிதர்களோடு நாம் பேசுகிறோம், உறவாடுகிறோம், அவர்களோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோம். எல்லாம் என்ன செய்கிறாங்க, திருமணத்தில் வெறுமனே ஒருவர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு அப்படி நிற்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த திருமணத்திற்குரிய அந்த உடன்படிக்கை வாய் மொழியிலே செய்கிறாங்க. வேர்ட்ஸ் கவரண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், மரணம், அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி அதனால் வார்த்தைகள் மனிதனுடைய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது, மனிதனை வெளிப்படுத்துகிறது. அதே போல் வார்த்தை, அல்லேலூயா, வேதத்தில் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை கர்த்தரை வெளிப்படுத்துகிறது. இட் ரிவீல்ஸ் காட் இல்லையா. சாமுவேல் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் இது தெளிவாக இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி
அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது, அதாவது அவர் அந்த வளருகிற பருவத்தில் இருக்கும் பொழுது, குழந்தையாக இல்லை, அவர் அந்த வளருகிற பால் மறக்க பண்ணி அவர் வளருகிற அந்த பருவத்தில் இருக்கிற பொழுது நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை என்ன செய்கிறாராம்? தெளிவாக இருக்கிறது அல்லையா? He reveals himself through its words just like how human words reveals human. என்னுடைய வார்த்தைகள் மூலமாய் அல்லையா என்னுடைய சிந்தனை மண்டலத்தில் என்ன போய் கொண்டுகிறதுன்னு அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் தேவனுடைய இருதயத்தை தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் தான் நம்ம வேதத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். இன்னொரு நிறைய படிப்புகள், எப்படி 66 புத்தகங்களை எப்படி அது ஸ்கிரிப்சர், அது வேத புஸ்தகம்னு அது அங்கீகரிக்கப்பட்டது, அதுக்குரிய கால கட்டங்கள், அது எதெல்லாம் கடந்து வந்துச்சு, மாற்றங்கள் எப்படி, அதெல்லாம் இன்னொரு நாள் ஆண்டோட சித்தமாக இருந்தால் அதை கன்சிக்யூட்டிவாக பார்ப்போம். ஆண்டவர்களுக்கு உதவி செய்வதாகும். அடுத்து இந்த முதலாவது குறிப்புகளை பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அவர் யோவான் சுவிசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? வார்த்தை மாம்சமாக வெளிப்படுகிறது என்று வாசிக்கிறோம். வார்த்தை, அந்த எம்பிசிஸ் பார்த்தீங்களா? வார்த்தை, கர்த்தர் பேசின வார்த்தை இந்த இடத்துல மாம்சமா, ஃப்ளஷ் அண்ட் பிளட், சிம்பிளா சொல்லணும் அதான், ஃப்ளஷ், ரத்தம், சதை, அப்படி வெளிப்படுறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மனித தன்மை முற்றிலும் 100% மனித தன்மையாய், நம்முடைய சிந்தை எப்படி சிந்தை இருக்கிறதோ, நம்முடைய எல்லா குணாதிசயங்கள், சாப்பிடுகிறது, உறங்குகிறது, இன்னும் அநேக காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே வார்த்தையாய் வெளிப்படுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை இல்லையா, எட்டர்னல் லோகோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நித்தியமாய் பூர்வ காலத்தில் பிதாவோடு இருந்த வார்த்தையானவர் வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டித்தவர். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வார்த்தையின் மூலமாய் நம்மை உண்டாக்கின கர்த்தர் கடைசியாக என்ன செய்கிறார்? கடைசி காலங்களில் அந்த பூரண காலத்தில், ஃபுல்னஸ் ஆஃப் டைம், அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். தீத்துன்னு நினைக்கிறேன். அந்த தன்னை வார்த்தையாக வெளிப்படுத்தின கர்த்தர், வார்த்தையிலே பேசின கர்த்தர் இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக நமக்கு நம்முடைய உலகத்திலே வந்து வாழ்கிறார். இஸ்ரேல் தேசத்திலே வந்து வாழ்கிறார் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்கிறார் அல்லையா? அதனால் இன்றைக்கு பார்க்குறோம், நம் வார்த்தைகள் பேசுக மட்டும் செய்கிறோமா? நம் வார்த்தைகளினால் என்ன செய்கிறோம்? வார்த்தைகளினால் நாம் கடிந்து கொள்ளுகிறோம், நாம் வார்த்தைகளினால் விவரிக்கிறோம், நாம் வார்த்தைகளினால் அல்லையா வார்த்தைகளினால் நம் நியாயம் செய்கிறோம், வார்த்தைகளினால் நாம் நிறைய செய்கிறோம். மனிதர்களுக்கு இருக்கிற அந்த மேன்மையை பாருங்களேன். வார்த்தைகளினால் நாம் ஒருவரை நாம் கண்டனம் செய்கிறோம், வார்த்தையினால் ஒருவரை நாம் அன்பு கூறுகிறோம். வித் வேர்ட்ஸ், உண்மைதானா? ஒன்லி வித் வேர்ட்ஸ் என்ன செய்கிறாங்க மனிதர்கள்? அன்பு, அப்பா பிள்ளை என்ன செய்கிறாங்க? அப்பா பிள்ளை, பேரண்ட் சைல்டு, அவங்க என்ன வார்த்தையினால அவங்க அன்பு கூறுறாங்க. நீ என் மகன், அப்பா நீங்கள் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அன்பு கூறுறாங்க. அதே போல் மனைவி கணவனுக்குரிய அந்த வார்த்தைக்குரிய ஆக்ஷன் அது வேற, அவர்கள் அந்த செய்கையின் மூலமாக அன்பு கூறுகிறது அது வேற. ஆனால் வார்த்தை இந்த இடத்துல என்னுடைய எம்பசிஸ் தான். வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நான் அதுக்குரிய அதை பார்க்க விரும்புகிறோம். அதனால தான் இன்றைக்கு சிருஷ்டிகர் ஆகிய கர்த்தர் எப்படி இந்த உலகத்தையும் படைத்திருக்கிறாரோ அதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது தான் அந்த வார்த்தை. அதாவது சிம்பிளாக சொல்கிறேனே, ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். வார்த்தைகளெல்லாம் சிருஷ்டித்த இந்த உலகத்தை நாம் காணுகிற இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பு காரணம். அதனால தான் இன்றைக்கு எல்லாம் எதை நோக்கி நம்மளுக்கு காட்டுகிறது என்று சொன்னால் தேவனுடைய அந்த தேவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், தேவனுடைய அந்த அவருடைய இருக்கிறதல். சரியா? இன்றைக்கு அதான் மறுக்கிறாங்க. இன்றைக்கி அதான் மறுக்கிறாங்க. நிறைய ஏத்திஸ்ட் வந்து இன்றைக்கு அதை மறுக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தேவன் இல்லை. அப்போவே சங்கீதக்காரன் சொல்லுகிற 19ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், சங்கீதத்தில் வரும் 42ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் என்னமா இருக்கிறானா? மதிக்கேடனா இருக்கிறானா? பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்திக்கிறார் ஆண்டவர், தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர்கள் மூலமாய் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மூலமாய் மற்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருந்தார் கர்த்தர். ஏனென்றால் வார்த்தை இவர்களுக்கு வந்து யூதர்களுக்கு வந்திருக்கிறது, எபிரேயருக்கு வந்திருக்கிறது இல்லையா? அதனால தான் வாசிக்கிறோம்.
அப்படிப்பட்ட வார்த்தையினுடைய மேன்மையை நாம் வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கு அதனால தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கிற பொழுது ஆபிரகாமை வார்த்தையினால் அழைக்கிறார் அல்லையா? வார்த்தையினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கும், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பார்த்தீங்களா? பகலுக்கு பகல் வார்த்தைகளை அறிவை, இங்கே பார்த்தீங்களா? பகலுக்கு பகல் என்ன செய்கிறதா? வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை விளங்கி கொள்ளுகிறோம். ஏனென்றால் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. புரியுதா? வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. அதனால் நம்மளுடைய சிந்தைக்கு இந்த சிருஷ்டிப்பு மிக பிரமிப்பை தருகிறது. அதனால் இதற்கு பின்பதாக ஒரு கடவுள் என்று ஒரு நபர் இருக்க வேண்டும். அந்த கடவுள் தான் வேதாகமத்தின் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, திரியேக தேவன். ஆமென். அவ்வளோ ஆழமான தேவனுடைய வார்த்தையை நாம் குறித்து வாசிக்கிறோம். அதனால தான் கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையினுடைய மேன்மையை பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல பிறகு, தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். he spoke, he is speaking, he will continue to speak. அல்லையா? அவர் பேசிக்கொண்டிருந்தார், அவர் பேசினார், இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார், அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் கர்த்தர் பேசவே என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது. ஏனென்றால் வார்த்தையினாலே விசுவாசத்தை அவர் தருகிற கர்த்தர். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் இன்னும் தேவனுடைய விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் வேதத்தின்படி அது இல்லை. நம்மளுடைய அன்பு இருக்கிறது, நம்மளுடைய அன்பு கூறுதல் இருக்கிறது, நம்மளுடைய அந்த பற்று இருக்கிறது. ஆனாலும் அதையும் தாண்டி நம்மை பிழைத்திருக்க செய்திருக்கிறார். இந்த விசுவாசத்திற்குள்ளே நம்ம இன்னும் இருக்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய பெரிதான கிருபை. இன்னைக்கு பிழைத்திருக்கிறாங்க, அது வேற விஷயம். விசுவாசத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. கர்த்தரை மெய்தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார்களா? மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்களா? ரட்சிப்பை அறிந்து இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் நாம் இன்றைக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பின் மேன்மையிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். புரிகிறதா? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். He is interceding for us, so we are receiving forgiveness from God. தேவனிடத்திலே நாம் பாவம் செய்தாலும், ஆண்டவரே நான் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு நியாயம் தீர்க்கப்பட்டான் என்று தேவனுடைய வார்த்தை கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். நம்ம பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அருமையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தைக்குரிய 5 உருவங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 5 forms of the word of God. இந்த 5 உருவங்களை நான் எப்படி கற்றுக்கொள்ளேன்னு சொன்னால், வெயின் குரூடம்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. சிஸ்டமேட்டிக் தியாலஜி. என்ன தியாலஜி படிச்சு பெருமை பித்திரி அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது அந்த புக்கில் இருந்தது. அது ரொம்ப அது விளங்கி கொள்றதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படியே அந்த புக்கில் இருந்து 5 பாயிண்ட்டை அங்கே வச்சுருக்கிறேன். இது இன்னும் நம்மளுக்கு ஆழமாக தெளிவை தரும், அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவது வார்த்தையினுடைய மேன்மையை சொன்னேன். அந்த வார்த்தையினுடைய மேன்மைக்குள்ளாய் மனிதர்கள் எப்படி மனிதர்களோடு அதை பேசுகிறார்கள், சக மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார், நம்முடைய சிருஷ்டிப்பு வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது என்று நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், நாம் எப்படி அந்த சிருஷ்டிப்பை நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம், எப்படி நிறைய காரியங்களை நான் பேசுகிறேன் இல்லையா? அதனால் இன்றைக்கு பார்க்குறோம். இன்னொன்று, வார்த்தை என்பது மனிதனை வெளிப்படுத்துகிறது. செல்ஃப் டிஸ்க்ளோஷர் சொல்லுவாங்க, செல்ஃப் ரெவலேஷன் இல்லையா? செல்ஃப் டிஸ்க்ளோஷர், தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறது தான் வார்த்தை. வார்த்தையின் மூலமாக தான் ஒரு மனிதனை அறிந்து கொள்ள முடியும், வார்த்தையின் மூலமாக தான் ஒரு மனிதனை விளங்கி கொள்ள முடியும் என்று நாம் பார்க்குறோம். அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்து டாக்டர் ஆஃப் காட், இந்த வேதத்தினுடைய தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு 5 உருவங்கள், ஒரு 5 வகையான உருவங்களை வெவ்வேறு கோணத்திலே பார்க்க போகிறோம். முதலாவது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிரைஸ்ட். ஏனென்றால் ஆமென், என்னடா வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாக இருக்கிறார். அப்போ நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இல்லையா? கிறிஸ்துவானவர் ஆமென் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக
தேவனுடைய வார்த்தையாக வந்து மனுக்குலத்தில் வந்து அல்லையா நம்மை இன்றைக்கு பரலோகத்தை சேர்ப்பதற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி பரலோகத்தை சேர்ப்பதற்கு முதலாவது வார்த்தையாக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பட்ட அந்த அந்த இரண்டாம் நபர், திருத்துவத்தின் இரண்டாம் நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லையா. இன்னும் திருத்துவ அந்த டாக்டருமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்றாம் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபர் சொல்கிறது கேட்டகரைஸ் பண்ணல, அதற்குரிய அந்த வரிசையை சொல்கிறேன் அல்லையா. அடுத்து அது ஆண்டு சுத்தமாக இருந்தால் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஆண்டு நம்மளுக்கு கிருபை செய்வாராக. அது முதலாவது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எப்படி வெளிப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா. அதான் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இங்கே அந்த வெளிப்படுத்த சபைகளுக்கு கடைசி காலங்களில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது இங்கே என்ன சொல்கிறார்? 13ஆம் வசனத்திலே இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. His name was the word of God. அப்படி என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19. அதனால தேவனுடைய வார்த்தை முக்கியமான நம்மளுக்கு பிரதானமாக வெளிப்பட்ட முதலாவது காரியம், முதலாவது நம்ம சிந்தைக்கு வர வேண்டியதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தையாக வெளிப்படுகிறார் இல்லையா. அதனால தான் இன்றைக்கு பார்க்கிறோம், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இருக்கிற அந்த அந்த போரை நாம் பார்க்கிறோம். உலகத்தை சுற்றி பார்த்தால் தெரியும் இல்லையா. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தையாகிய தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அவருடைய பரிசுத்தத்தில் நடப்பதற்கான அந்த அவருடைய வழிகள் அடிசூடுகளை பின்பற்றுகிற நம்மை இன்றைக்கு வஞ்சிப்பதற்கு தான் சாத்தான் கிரியை செய்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் வஞ்சனை உட்படுத்தணும். எப்படி சர்ப்பத்தின் ஆவி, சர்ப்பம் ஆதியாகமம் 3 சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல இன்றைக்கு ஜனங்களை கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளில் நின்று கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாம், கிறிஸ்துவை தவறாக அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்துக்கு புறமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் முழு மனதோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். முழு ஃபுல் ஃபோர்ஸோட செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஃபவுண்டேஷன் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவாங்க என்ஜினியர்ஸ்க்கு. அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இப்போ ஒரு கல்லை போட்டோம்னா, ஒரு கல்லை தண்ணிக்குள்ளே போட்டோம்னா வட்டமாக அப்படியே இன்ஸ்டாண்ட் ஆகும். அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சயின்ஸ். அப்போ என்ன ஆகுது? முதலாவது அந்த வட்டத்துக்குள்ளே யார் வரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஃபவுண்டேஷன், ஹீ இஸ் த ஃபவுண்டேஷன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசங்களை கேட்டு அதன் மேல் அதை பின்பற்றுகிறவன் என்ன கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார். இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிறார், அவர் ஜீவனுள்ள வார்த்தையாக வெளிப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது என்ன செய்கிறார்? என்ன மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த புரிந்து கொள்ள எப்படி என்று தெரியுமா? இவரை போல் அதிகாரமிக்க ஒரு நபரை நாங்கள் கேட்டதில்லை, அதிகாரமிக்க உபதேசத்தை நாங்கள் அறிந்ததில்லை என்று பரிசேயர்கள் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் என்று நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தினுடைய உபதேசங்கள்லாம் முடிந்த பின்பு அவர் இந்த காரியங்களை இதெல்லாம் மக்களுடைய ரெஸ்பான்ஸ், மக்களுடைய அந்த பதில் என்னவா இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 7 27 வாசிங்க. அல்லேலூயா. அல்ல, மிகுந்த அதிகாரத்தை உடையவராய் கர்த்தர் போதிக்கிறார். அல்ல, தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலிருந்து பேசுகிற உடைய வார்த்தைகளுக்கு அந்த வருகிற அந்த ரெஸ்பான்ஸை பார்க்குறோம், அந்த வரவேற்பை பார்க்கிறோம், எப்படி அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அடுத்து முதலாவது ஏற்கனவே சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தையானவர். தேவனுடைய வார்த்தையுடைய வார்த்தை என்கிற நாமத்தை உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய ஃபோக்கஸ் தான்.
நம்மளோட ஃபோக்கஸ் தான். ஹவ் இஸ் காட் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் த்ரூ ஹிஸ் வேர்ட்? தட்ஸ் நம்மளுடைய குறிக்கோள் அதான் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஏன் அறிந்து கொள்ளுகிறோம்? தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவனுடைய வார்த்தைக்கான உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். மற்றபடி சும்மா ஹெட் நாலேஜுக்காகலாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஏனென்றால் நம்ம விசுவாச பாதையிலே ஹெட் நாலேஜ் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அன்லெஸ் ஹெட் நாலேஜ் பிகம்ஸ் ஆர் ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால். அதான் எங்களுடைய காலேஜில் ரொம்ப வலியுறுத்தினார்கள். உனக்கு ஹெட் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல, ஹெட் நாலேஜ் ஒரு தேவை தான், ஆனாலும் அந்த இருதயத்திற்கான அந்த 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 மாற்றம் காணப்படவில்லை என்று சொன்னால் நம்ம வயிற்றுக்கு எல்லா ஞானம் அற்பம், அது குப்பைக்கு சமமாக இருக்கிறது என்று. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாரமே என்னவாக இருந்தது? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவன் என்று ஆண்டவர் அவருடைய அந்த 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 அவருடைய அந்த இருதயத்தின் அந்த டிசைர், அவருடைய அந்த இருதயத்தின் வேண்டுதலை மக்களுக்கு சொல்கிறார். ஸோ நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிறார். முதலாவது எப்படி? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதிகாரம் மிக்கவராய், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாய் வெளிப்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவது, தேவனுடைய ஆணை, காட்ஸ் டிக்ரீஸ். தேவனுடைய வார்த்தையின் முதலாவது என்ன வாசித்து அறிந்து கொண்டோம்? லிவிங் வேர்ட். அடுத்து God, through the God's decrees we can understand comprehend the revelation of God. அதான் ஆதியாகமம் 1 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து பூமியானது ஒழுங்கும் வெறுமையுமா இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்து ஜலத்தின் மேல், பார்த்தீங்களா, சிருஷ்டித்தாரு. ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அசைவாடுகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? வார்த்தையினால உண்டாக்குகிறார். இந்த வார்த்தை தான் டிக்ரி. வெளிச்சம் உண்டாக கடவுது என்ன செய்கிறது? வெளிச்சம் உண்டாகுது. இது ஆணை, ஒரு டிக்ரி ஆஃப் காட், தேவனுடைய ஆணை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லையா? தேவனுடைய ஆணையின் மூலமாய் நிஜ காலம், அதாவது ரியாலிட்டின்னு சொல்லுவோம், நிஜம் அது உருவாக்கப்படுகிறது. ரொம்ப சயின்டிஃபிக்காக வேலை இருக்கும் நம்ம என்ன சொல்ல வருகிறேன்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் காலத்தை, நிஜத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். ரியாலிட்டி இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அதை சிருஷ்டிக்கிறார் ஆண்டவர். அல்லையா? அது தேவனுடைய ஆணை என்று அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஆணை, தேவனை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், தேவனுடைய ஆணை என்ன பிறப்பிக்கிறது, ஒரு காரியத்தை பிறப்பிக்கிறது. அல்லையா? பிறப்பிக்கிறது என்ன அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கும். தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்குகிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருந்தால், தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பிள்ளைக்கு செய்கிறதற்கு அவர் போதுமான கர்த்தர். ஆமாம். அல்ல இவ்வளோ பெரிதான ஒரு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இன்னும் அதிக ஆழமாக நேசிப்போம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் எபிரேயருக்கு நிருபம் 11 ஹீப்ரூஸ் 11 அதிகாரம் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு 10 நிமிடங்களில் இந்த வகுப்பை முடித்துக்கொள்ளலாம். 11 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்கள். ஆமென். பார்த்தீங்களா, இந்த இடத்துல காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. மேட்டர், ப்ரீ எக்ஸிஸ்டிங் மேட்டர். இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சமையல் செய்கிற தாய்மார்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. சமையலுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும். பொருள் இல்லாட்டி நீங்கள் சமைக்க முடியாது. உண்மைதானே? உங்கள் கணவர்மார்கிட்ட நீங்கள் போராடுவாங்க. என்னது, நீங்கள் என்ன அதை வாங்கி கொடுக்க, இந்த கீரையை வாங்கி வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன அந்த கீரையை வாங்கி கொடுக்கல, நீங்கள் என்ன நான் மஞ்சள் பொடியை கேட்டேன், நீங்கள் என்ன காரப்பொடியை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. இப்படி அப்போது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை வைத்தான் நாம் மற்றொரு பொருளை தயாரிக்க முடியும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர், தேவனுடைய திரியக தேவன் என்ன செய்கிறார்? வார்த்தையினாலே எந்த சிருஷ்டிப்பும் இல்லாமல். ஹீப்ரூவில் இன்னும் ஆழமாக இருக்கிறது. பாரா அப்படின்னு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனுக்கு மாற்றமே அதை ஒப்பிடுவார்கள், அது ஒப்பிடப்படுகிறது. பெரேஷித் பாரா அப்படின்னு. இந்த பிகினிங் காட் கிரியேட்டட். காட் கேன் கிரியேட், மேன் கேன் மேக்னு சொல்லுவாங்க. மனிதன் செய்ய முடியும், மனுஷனால் செய்ய முடியும், ஆனால் தேவனால் உருவாக்க முடியும்.
உருவாக்குறது வேற, இல்லாமையிலிருந்து வருகிறது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அடுத்து ஏற்கனவே சொன்னேன், ஜீவனுள்ள வார்த்தையாகிய மாம்சமாக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்து தேவனுடைய கட்டளை இல்லை தேவனுடைய ஆணை என்று வாசித்தோம், அறிந்தோம். அடுத்து மூன்றாவது தேவனுடைய தனிப்பட்ட ஒரு அழைப்பு, தனிப்பட்ட அழைப்பு. இந்த தனிப்பட்ட அழைப்பு எப்படி அழைப்பு என்று சொல்லுகிறேன்? உடன்படிக்கை செய்கிறார், தன்னுடைய வார்த்தையின் மூலம் உடன்படிக்கை செய்கிறார். முதலாவது ஆதாமுக்கு என்ன செய்கிறார்? ஆதாமுக்குரிய கட்டளைகளை கொடுக்கிறார். ஆதாம் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி அதை ஆளுங்கள் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்கிறார். அதே போல் ஆபிரகாமுக்கு, மோசேக்கு தன்னை அந்த தனிப்பட்ட அவர்களை பேர் சொல்லி அவர்களை தன்னுடைய வார்த்தைகள் மூலமாய் தமக்கு அவர்களை வெளிப்படுத்துகிறார். பொதுவாக, அதாவது பொதுவான வெளிப்பாடு இல்லாமல், பொதுவான வெளிப்பாடு அல்ல, தனிப்பட்ட அந்த நபர்களுக்கு அவர்கள் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாய். அவர்கள் செய்ய வேண்டிய கடமை, அவர்கள் செய்ய வேண்டிய அவர்கள் அந்த அந்த உடன்படிக்கை உட்பட்டு அவர் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள், அந்த உடன்படிக்கைக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், அதுக்குரிய வருகிற சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார். அதான் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று அதுக்குரிய அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்துடுறாரு. அதுக்குரிய அந்த கான்சிக்வன்ஸையும் ஆண்டவர் கொடுத்துட்றாங்க. நீ என்னுடைய வார்த்தைகளை மீறி செய்தாய் என்றால் அதுக்குரிய பலன் மரணம். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க ஆமாம், அது சாப்பிட்டாங்க. ஆனால் அவர்களை குறை சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆதாம் மட்டும் அன்றைக்கு அந்த அந்த விருட்சத்தின் நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, நான் ஆண்டவரே நான் அந்த விருட்சத்தின் கணை பக்கமே போயிருக்க மாட்டேன், பிசாசு வந்தேன்னா அவனை கல்லெட்டே அவனை கொண்டிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்மளும் அந்த அந்த நல்லா யோசித்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அந்த நம்மளுடைய அந்த வஞ்சனைக்கு நம்மை எப்படி நாம் கேட்டிருப்போம் என்று. ஏனென்றால் சாத்தானுடைய வஞ்சனை அப்படி இருந்தது, தேவனுடைய வார்த்தைக்கு நேர்மாறாய் பொய்யாக மாறுகிறது என்று வாசிக்கிறோம். அடுத்து இந்த தேவனுடைய தனிப்பட்ட வார்த்தை கிறிஸ்துவானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று விடுகிறார். ஆண்டவருடைய வானங்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய ஆண்டவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று தனிப்பட்ட அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? ஆமாம். அடுத்து தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆஃப் காட். நான்காவதுல நீங்கள் நம்ம எழுதி கொள்ளலாம், ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இது தேவன் தனிப்பட்ட, அதாவது தேவன் தானாகவே ஒரு மனுஷன்கிட்ட பேசலை, எந்த மீடியம் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். முதலாவது தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். இரண்டாவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய ஆணையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது எல்லா சர்வத்திற்கும் அது சிருஷ்டிக்கப்பட்டுக்கிற ஆணை. மூணாவது தேவனுடைய தனிப்பட்ட அழைப்பு, ஒரு மனிதனை பார்த்து எந்த மீடியம் இல்லை, தேவன் தானாகவே நேருக்கு நேராக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். அடுத்து காட்ஸ் ப்ராஃபட்டிக் வேர்ட், இது ஒரு மனிதர் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், ஒரு மனிதனுடைய தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசுகிறார். தேவன் தீர்க்கதரிசிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய வார்த்தைகளை தருகிறார். அந்த வார்த்தைகள் மூலமாய் தன்னை தீர்க்கதரிசிகள் எடுத்து வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக தான் இஸ்ரேல் ஜனங்களை அறிந்து கொள்கிறார். மோசே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். மோசே நம்ம குறித்து வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே, அதில் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம குறித்து வாசிப்போம். 1ஆம் அதிகாரம், அதில் அங்கே வசனங்கள் இருக்கும். நான் சரியாக குறிப்பிடலை. எரேமியாவுடைய வசனங்கள் இன்னும், அதாவது தீர்க்கதரிசன ஆகமங்களுடைய எல்லா முதல் வசனத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகி அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டைட்டில். அதன் மூலமாக தொடர்ச்சியாக என்ன வருகிறதோ அதெல்லாம் அந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல, மனிதர்கள் மூலமாக தேவன் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்று அறிந்து கொள்ளலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். கடைசியாக தி ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், இந்த வேதம் இல்லையா? இந்த வேத புஸ்தகம் தேவனுடைய எழுத்தாக இருக்கிறது. எப்படி தேவனே எழுத்தினாரா?
இல்லை, தேவனுடைய நியாயப்பிரமாணம் அந்த 10 கட்டளைகளை தவிர கர்த்தர் வந்து தன்னுடைய விரல்களினால் எழுதவே இல்லை. ஆனால் தம்முடைய தாசர்கள் மூலமாய் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஏவி அவர்கள் எழுதுகிறார்கள், காலத்துக்கு அப்பாற்பட்டு. இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மெய்ப்பர்கள் எழுதுகிறார்கள், ராஜாக்கள் எழுதுகிறார்கள், இன்னும் நிறையா பதவியில் இருந்தவங்க எழுதுகிறாங்க, எபிரேயர்கள் எழுதுகிறார்கள், கிரேக்கனாகிய ரோமனும் கிரேக்கனும் ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்போ அப்படிப்பட்ட ரோமனும் எபிரேயனாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஸோ அப்படிப்பட்ட மேன்மைகள் குறித்து வாசிக்கிறோம். அல்லையா? அதனால் இன்றைக்கு ஆண்டுக்கு இஷ்டமாக இருந்தால் அடுத்த வகுப்பில் இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தையில் எப்படி காலத்திற்கு அப்பாற்பட்டு நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்ப்போம். நமக்கு மட்டும் பேச போவதில்லை, வருகிற சந்ததிக்கு பேசிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய வருகை பரியந்தம் தேவனுடைய சந்ததி என்னப்பட்டவர்களுக்கு, தேவன் முன்குறித்த பிள்ளைகளுக்கு இது பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுடைய வழி நடக்க வேண்டிய வழியை இது காண்பிக்கும். இல்லையா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகள். அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப்ல இருந்தால் இருக்கும். முதலாவது அது ஏவப்பட்டவைகள். அதில் எந்த விதமான தவறுகள் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு தவறுன்னு தோணலாம், நம்முடைய மனித புத்தி, நம்முடைய மனித எண்ணத்திற்கு அதில் தவறுன்னு தோணலாம். ஆனாலும் அதை நம் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஞானத்திலே ஜெபத்திலே அதை கொஞ்சம் படித்து ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் அது தவறு கிடையாது. அது தேவனுடைய சித்தத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது. அது அதிகாரம் உள்ளது, அது தெளிவானது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை குழப்புவதற்கு கொடுக்கப்படவில்லை. இல்லையா? நம்ம முழு வேதத்தை சரியாக விலகி கொண்டோம் என்று சொன்னால் வேதம் நம்மளுக்கு குழப்பமாக தெரியாது. ஆண்டவர் நம்மளுக்கு எளிமையான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். இல்லையா? அதனால் இன்றைக்கு அதான் நிறைய ஜனங்களுடைய ஒரு தவறான காரியம் என்னவென்று சொன்னால் வேதத்தை இப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க, வேதத்தை இப்படி போதிக்கிறார்கள், அதாவது வேதத்தை இப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் என்று ஜனங்கள் அங்கே இங்கே அலைகிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய சபையை நாம் குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல சத்தியத்தை பேசுகிற, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற, தேவனுடைய அந்த ஆவியினாலே பேசுகிற தேவ ஊழியர்களை கற்று தந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெரிதான தேவை, ஆத்ம தேவை சந்திக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இல்லையா? அதான் 2 தீமோத்தேயு 3:16 தேவ வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகள். அது நீதியை படிப்பிக்கிறதுக்கும், அது ஃபார் ரைச்சியஸ்னஸ், ஃபார் ரெபியூக்கிங், சீர்திருத்தலுக்கும் என்று தேவனுடைய மனுஷனை அது கட்டுகிறது, எக்யூப் பண்ணுறதுக்கு அது மாறுகிறது என்று 108 சங்கீதம் தேவனுடைய மேன்மை குறித்து வாசிக்கிறது, தேவனுடைய வார்த்தை குறித்து. இல்லையா? அடுத்து சீக்கிரமாக முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து இது ஒரு நல்ல ஒரு தியரி. இது நான் என்னுடைய ஃபைனல் இயரில் இது யோனா புஸ்தகத்தை பற்றி நான் இது எழுதும்போது இந்த காரியத்தை படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம் வார்த்தைகளினால் ஒரு காரியத்தை பேசினோம் என்று சொன்னால் அது நடக்கிறது. உண்மைதானா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரபாகரன் அங்கிள் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்போ இதை செய்யணும். அவங்க பையன் என்ன சொல்கிறான்? கேல்வின் உடனே போய் செய்கிறார். அதே போல் தேவனுடைய வார்த்தை நடப்பிக்கிற வார்த்தை அல்ல. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அந்த தீயிலே மொத்தம் 3 பகுதியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்னபடி வார்த்தைகள், வாயினால் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். புரிகிறதா? வாயினால் உச்சரிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல ஆண்டவர் ஏசாயா 43 அதிகாரத்திலே தன்னுடைய ஜனங்களை தேட்டுகிறார். தன்னுடைய ஜனங்களை வார்த்தையினால் தேட்டுகிறார். வார்த்தைகளை முதல்ல பேசுகிறார். அதை அட்டர் பண்ணுறார். ஆண்டவர் அதை முதல்ல வார்த்தைகளை அவர் தன்னுடைய நாவிலிருந்து அதை பேசுகிறார். அடுத்து அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? அந்த வார்த்தைகள் பேசின வார்த்தைகள் வெறும்னே அந்த வார்த்தை ஸ்பீச்சா இல்லை, அந்த வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை. அதனால தான் தேவன் ஆண்டவர் பேசுகிற பொழுது தன்னுடைய ஜனங்கள் உண்மையிலே அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் தேற்றப்படுகிறார்கள். ரொம்ப ஆழமாக இருக்கும். அதே போல தான் சிருஷ்டிப்பு, கர்த்தராகிய தேவன் வார்த்தையை உலகத்தை சிருஷ்டிக்கிற பொழுது வார்த்தையினால் பேசுகிறார். அந்த வார்த்தையினுடைய இன்டென்ட், அந்த வார்த்தை சிருஷ்டிப்பை அக்காம்ப்ளிஷ் பண்ணுகிறது, நிஜம் உண்டாகிறது. ரியாலிட்டி இஸ் பீங் ஃபவுண்ட். அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரத்தில் அவருடைய வார்த்தை
அது அவர் சொன்ன காரியம் நிறைவேறும். அது வெறுமையாக திரும்புவதில்லை என்று தேவனுடைய வார்த்தைகளை குறித்து வாசிக்கிறோம். வெறுமையாக திரும்புவதில்லை என்று தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மையை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய நாவினால் இல்லையா நம்ம பேசின வார்த்தைகள் தான் வீணாக போகும். நான் யோசிக்கிறேன், சில நேரம் ப்ரீச்சர்ஸ் தேவனுடைய ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகள் மேபி வீணாக போகலாம். ஏன்னா மனிதர்கள். அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசுகிற நிறைய வீண் வார்த்தைகள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிற கர்த்தர். நான் யோசிச்சு பாருங்களேன், பேசுகிற வார்த்தைக்கு கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆச்சரியமாக இருக்கிறதா? இப்போ வார்த்தைக்கு எந்த அளவுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம் இந்த பாடத்தின் மூலமாக. காட் கிரியேட்ஸ், தேவன் சிருஷ்டிக்கிறார். காட் கமாண்ட்ஸ், தேவன் கட்டளையிடுகிறார். தேவன் கட்டளை போடுகிறார். தேவன் தேற்றுகிறார். கிறிஸ்துவானவர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் லாசருவுக்கு எழுந்து வா லாசரு என்று சொல்கிறார்ல, அந்த லாசரு என்ன செய்கிறார்? உடனே ஜீவன் உண்டாகிறது, லாசரு எழுந்து வருகிறார். என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. அதான் ஏசாயா 55 அழகாக வாசிக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா 53 ஒரு விஷயம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவரிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயில் புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை நான் அதை செய்து அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இல்லையா? அதனால் இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குரிய அந்த அந்த மேன்மையை செலுத்துவோம். ஆண்டவர் நம்மளுக்கு தொடர்ந்து உதவி செய்வார். கடைசியாக இந்த வார்த்தைக்குரிய ஆப்போசிட் ரைவல் பிசாசினுடைய வஞ்சனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது இப்போ இருக்கிற ஏத்திசம்னால் ஆரம்பித்ததல்ல. இட் டிட்ன்ட் ஸ்டார்ட் வித் டுடேஸ் ஏத்திசம். இப்போ இருக்கிற தேவனை நாத்திகர்கள் என்று சொல்லப்படுகிறக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை கேள்வி கேட்கிற நபர்களால் தேவனே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அன்றைக்கு தேவன் தோட்டத்திலே பிசாசானவன் சர்ப்பத்தினுடைய உடலிலே அவன் ஏவாளை வஞ்சிக்கிறாள். என்ன சொல்கிறான்? தேவன் அப்படி சொன்னது உண்டோ என்று அவன் சொல்லுகிறான். அந்த பார்த்தீங்களா அந்த கேள்வி இல்லையா? அப்படி ஆண்டவர் சொன்னாரா? அவன் டேரக்டர் சொல்லலை, இல்லை ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சர்ப்பம் சொல்லலை. ஆனால் இல்லை சொல்லுது, சர்ப்பம் என்ன சொல்லுகிறது? தேவன் அப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு அதாவது அவன் சிம்பிள் என்ன சொல்கிறான்னா, அவன் டைரக்டாக நம்மளை தூண்டி விடலை. அதாவது டேரக்டாக நம்மளை காரியங்களை செய்வதற்கு அவன் முயற்சி எடுக்கலை. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய சிந்தையிலே தேவனுடைய வார்த்தைக்கான பொய்யாக அந்த ஒரு லையை அவன் அது விதைக்கிறான். அந்த விதைப்பு அது அவங்க சிந்திக்கிறாங்க. உடனே ஏவாள் பார்க்குறாங்க, வெளிச்சத்தின் கனியை பார்க்குறார்கள். அதனுடைய அந்த இச்சை கண்களை எல்லாம் 3 இச்சைகளும் வருகிறது. அது மூலமாக ஈர்க்கப்படுகிறார்கள். பாவம் பிறப்பிக்கிறது, மரணம் வருகிறது. யாக்கோபு அதை மிக தெளிவாக சொல்லுவார். தன்னுடைய சுய இச்சையில் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து இந்த இச்சைகள் பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடைந்து என்ன பிறப்பிக்கிறதா? மனிதனுக்கு மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணம் என்பது மார்டல் டெத் மட்டும் இல்லை, மோர்டாலிட்டி மட்டும் அல்ல. அதாவது நம்மளுடைய சரீரப்பிரகாரமான மரணம் மாத்திரம் அல்ல, அது ஆவியினுடைய மரணம். தேவனிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து செப்பரேட் பிரிக்கிறதுக்கு ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. அந்த பண்டைய காலத்தில் பல தெய்வ வணக்கம் இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், 117 சங்கீதத்தில் தாவீது எப்படி தன்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய தெய்வ வணக்கத்தை பார்த்து அவர்கள் ஆராதனை முறைகள், வழிபாடு தலங்கள், கலாச்சார முறைகளை பற்றி அவன் விவரிக்கிறான். அடுத்து அது விக்கிரக ஆராதனை. அடுத்து தேவனுடைய வார்த்தை எப்படி அதற்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேர்மாறாக இருக்கிற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் பொய்யான போலி தீர்க்கதரிசிகள், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், போலி தீர்க்கதரிசிகள் மூலமாக வருகிற தேவனுடைய வார்த்தைகள் இல்லையா? போலி வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல, அது போலி தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் பேசுகிற வார்த்தைகள். அடுத்து நாசிசம்னு சொல்லுவாங்க.
நாஸ்டிசிசம்னு சொல்லுவாங்க. சாரி, நாவு கொஞ்சம் இதாகும். நாஸ்டிசிசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானம் மட்டும் போதும், அதாவது சுப்பீரியர் நாலேஜ், ஞானம் இருந்தால் போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியம். அடுத்து இன்னொன்று, சபை வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக கள்ளத்திற்கு போதனைகள் எழும்புச்சு. அதாவது சபை வரலாற்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெய்வீக தன்மையை மறுத்து ஏரியனிசம்னு ஒரு டாக்டரின் எழும்புச்சு. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர்கள் என்ன செய்யார்கள், அவர்கள் சரீரத்திலே உலகத்திலேருந்து வாழ்ந்தார் உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவானவர் வந்து அவருக்கு தெய்வம் கிடையாது, அவர் ஹீ டசன்ட் ஹேவ் டிவைன் நேச்சர் அப்படின்னு அதை கான்ஃபரன்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு கவுன்சில் ஆஃப் நைசியான ஒரு கூடுகை ஏற்படுகிறது ரோமில். அதாவது 325ஆம் ஆண்டு, கிறிஸ்துவ பிறந்து 325ஆம் ஆண்டில் ஒரு கவுன்சில் நடக்கிறது, ஒரு கூட்டம் நடக்கிறது. கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது, இல்லை இது வந்து போய் கர்த்தராகி இது வந்து கள்ள போதனை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் 100% மனுஷனாக இருந்தார், அதே நேரத்தில் அவர் 100% தேவனாக இருந்தார் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அடுத்து இன்னைக்குரிய காலகட்டங்களில் தேவனுடைய வெளிப்பாட்டத்திற்கு நேர்மாறாய் இருக்கிற சத்துருவினுடைய வலைகள், சத்துருவினுடைய கிரியைகளை பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் ஸ்கெப்டிசிசம். எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. இப்படிக்கு யூத்தெல்லாம் படித்தவங்களாலே என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. அது எப்படி ஆண்டவர் வந்து எப்படி என்னப்பா நீ அற்புதம் செய்கிறாங்கன்னு சொன்னீங்க, எப்படிப்பா மரித்தவர் எப்படிப்பா உயிரோடு எழும்ப முடியும், இதை போய் நீங்கள் நம்புறியப்பா அப்படின்னு சொல்கிறவங்க பாட்ட மாட்டாங்க. நம்மளை மட்டம் தட்டுவாங்க, நம்மளை மார்க் பண்ணுவாங்க, நம்மளை கேள்வி பண்ணுவாங்க, நம்மளை கூத்து செய்வாங்க. என்னது, இல்லை அதெல்லாம் போய் நீ போய் ஒரு போலியான தேவனை நம்புறில்லை நீ எல்லாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா. அவன் இதெல்லாம் போஸ்ட் மாடர்ன் தியரிஸ், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஏனென்றால் காலத்தை அறிந்தவர் கர்த்தர். ஆனால் இந்த காலத்திற்கு அல்லையா காலத்தை அறிந்தவர்களாக நாம் வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யணும். அதே நேரத்தில் என்னுடைய ஆசை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்திற்காக தைரியமாய் குரல் எழுப்பணும். விசுவாசத்திற்காக. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற காலம் கிறிஸ்தவர்கள் நிறையா பயந்துடுறாங்க. ஐயோ என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்களே, ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேன்னு நிறையா நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏனென்றால் இது ஜீவனுள்ள வார்த்தை, நம்ம அதை தான் விசுவாசிக்கிறோம். நம்ம உயிர்ப்பித்த வார்த்தை, நமக்கு மன்னிப்பு தருகிற வார்த்தை, சிருஷ்டிப்பின் வார்த்தை, அதில் தேவனுடைய வார்த்தை. அதனால் இப்படிப்பட்ட குண்டக்க மண்டக்க கேட்பாங்க. லாசர் வந்து உண்மையிலே வாழ்ந்தாரா, லாசர் வந்து உண்மையிலே வந்து இறந்தாரா, உண்மையிலே அவர் இறந்திருக்க மாட்டார், அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பார், அதனால தான் அவங்க ஆண்டவர் வந்து சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு வரார். இப்படிப்பட்டலாம் குண்டக்க மண்டக்க கேட்பாங்க. அதனால் பதில் சொல்வதற்கு நம்ம ஆயுதமாக பொண்ணு பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அப்போ பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் உத்தரவு சொல்வதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று பேர் சொல்லுவார். அடுத்து ரிலேட்டிவிசம். நீ சொல்கிறதாம்பா உண்மை. அதாவது ஒவ்வொருத்தவனும் ஒரு காரியத்தை சொல்லுவான், அது ஒருத்தனை சொல்கிறது உண்மை, நான் சொல்கிறதா உண்மை, வாட் ஐ சே இஸ் ட்ரூ, யூ ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய உண்மையை மறந்து நான் பேசுகிற உண்மை என்னுடைய மனுஷ ஒப்பீனியன் தான் நான் பேசலை. தேவனுடைய வார்த்தைகள் தேவன் தந்த விதத்தில் அதை பேசுகிறேன். ஏன் என்னுடைய ஒப்பீனியன் தான் இங்கே பேசலை, என்னுடைய ஒப்பீனியனுக்கு புல்பீட்டில் இடம் கிடையாது அல்ல. அதே போல் இன்றைக்கு பார்க்குறோம், நான் சொல்கிறதா உண்மை, நான் சொல்கிறத கேளு, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். உங்கள் கடவுள் உண்மையெல்லாம் கேட்க மாட்டேன். நான் ஒரு உண்மை வச்சுருக்கேன், எனக்குன்னு ஒரு உண்மை இருக்குது. ஐ ஹாவ் அ ட்ரூத் விதின் மீ, ஐ நோ அ ட்ரூத், யூ சப்மிட் டு த ட்ரூத் அப்படின்னு இந்த ரிலேட்டிவிசம் நிறையா சொல்கிறாங்க. ப்ளூரலிசம், எல்லா மதங்களுமே தேவனிடத்தில் வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அது வேற. ஆல் ரோட்ஸ்னால் அதாவது பாதைகள் ரோமுக்கு நேரம் வழி நடத்துச்சு, உண்மை தான், ஹிஸ்டாரிக்கலாக அது வெரிஃபைடு தான். ஆனால் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ஜீசஸ்ன்னு சொல்ல முடியாது. இல்லை, அது வந்து இட்ஸ் ஃபால்ஸ், அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா. ஏனென்றால் யோவான் 14ஆம் இடத்துல ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளுக்கு தெரிவிக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் என்னையன்றி ரட்சிப்பு, கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அன்றி ரட்சிப்பு வேறு நாமத்திற்கு கிடையாது, வேறு எந்த நாமத்திற்கும் அது அருளப்படவில்லை அல்ல. அதனால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மிஸ்டிசிசம்னு சொல்கிறாங்க. மிஸ்டிசிசம்னா அதாவது ஆவிக்குரிய என்னுடைய இந்த உணர்ச்சி, ஆவிக்குரிய நான் வந்து போய் பார்த்தேன், நான் வந்து அதாவது நான் வந்து உலகத்தை விட்டு போனேன், நான் வந்து ஒரு ஆவிக்குள்ளே ஒரு தானே, நான் வந்து அப்படி ஒரு மிஸ்டிக்கலாக சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அதாவது தேவனுடைய வார்த்தைகளை பற்றி இருக்காமல் தங்கள் உணர்ச்சிகளை அதிகமாய் முன்வைத்து
தங்களுடைய உணர்வை சார்ந்து இருக்கிற அந்த காரியத்தை முன்வைப்பார்கள், தேவனுடைய வார்த்தைகளை மறுதளிப்பார்கள். இல்லையா? நம்ம அப்படி வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலேயே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம குறித்து வாசிப்போம். கடைசியாக நேச்சுரலிசம், அதாவது இந்த உலகம் மாத்திரம்தான், நம்ம காண்கிற இந்த உலகம் மாத்திரம்தான் இருக்குது, காணாத தேவன் கிடையாது, கிறிஸ்துவானவர் கிடையாது, அப்படி ஆவியின் மண்டலங்கள் எதுவுமே கிடையாது, பிசாசு கிடையாது, நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு அப்படின்னு போகிற ஒரு மக்கள் உண்டு. இவங்க தான் ஏத்திஸ்ட். பொதுவாக ஏத்திஸ்ட் நேச்சுரலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம இதற்கெல்லாம் நாம் பயப்பட அவசியம் இல்லை, சற்றும் கலங்க அவசியம் என்றால் அல்லையா தம்மை உயிரோடு இருக்கிறவர்கள் நிரூபித்து அல்லையா அனுதினமும் நம்மை அந்த உண்மையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு அல்லையா நம்ம அர்ப்பணித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பற்றி கொள்வோம். கடைசியாக இந்த வார்த்தைக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், அப்ளிகேஷன், இந்த வார்த்தையை கற்றுக்கிட்டோம். டாக்டரின் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் லேர்ன் பண்ணோம். இதெல்லாம் உண்மைதான், மகத்துவமான வார்த்தை, இது மகத்துவமான தேவனிடத்திலிருந்து வருகிற தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற வார்த்தையினுடைய மேன்மை குறித்து பார்த்தோம். கடைசியாக இந்த வார்த்தை என்ன செய்ய, இந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்கிற, இந்த வார்த்தை நம்மை புடமிடுகிற வார்த்தை, இந்த வார்த்தை நம்மளுக்கு விசுவாசத்தை தருகிற வார்த்தை, இந்த வார்த்தை நம்மளுக்கு தெளிவை தருகிற வார்த்தை, இந்த வார்த்தை நம்ம கட்டுகிற வார்த்தை, இந்த வார்த்தை நம்மளுக்கு சந்தோஷத்தை தருகிற வார்த்தை, இந்த வார்த்தை என்றைக்கும் சதா காலங்களும் நிலைத்திருக்கிற வார்த்தை. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ நிலை நிற்கும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். இன்றைக்கு யாருடைய குரலை கேட்டு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேனே, நான் யாருடைய குரலை கேட்டு நான் இன்றைக்கு பின் செல்ல போகிறேன் என்று ஒரு ஆழமான முடிவெடுப்போம். என்றால் ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. இஸ்ரேல் ஜனங்கள் கானானிய தேவர்களுடைய வழிபாட்டு தரலிலே மூழ்கி தேவனுடைய வார்த்தைகளை மறந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவனுடைய காலத்தில் பரிசேயர்கள் ட்ரெடிஷன்ஸ், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பாரம்பரியத்தில் மூழ்கி கிறிஸ்துவை வெளிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை மறுதளித்தார்கள். இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை முழுமையாக கொடுத்திருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைகளை மறுதளித்து இன்றைக்கு அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள், அழிவின் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், அந்த விசாலத்தின் மரணத்திற்கு நடத்துகிற பாதைகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை என்னை நான் அதை ஆளுவதற்கு, அதை ராஜர்கள் செய்வதற்கு, நான் உம்முடைய வழியை நடப்பதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்கிற ஒரு ஜெபத்தோடு. ஏனென்றால் அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் அவருடைய பாதை நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகள் உபதேசத்தையும் அதிகமாக நாம் பற்றிக்கொள்வோம். ஜெபத்திலே ஆண்டவரோடு உறவாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஜீவனில் எங்கள் பரிசுத்த எங்கள் திரியேக பேசுகிற தெய்வமே, ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் காண்கிற உலகத்தை காணாதவைகளை கொண்டு சிருஷ்டித்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உங்களுடைய வார்த்தை சிருஷ்டிப்பிற்கு ஏதுவாக இருக்கிற வார்த்தை, ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து ஆண்டவரே நீர் உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீ பேசுகிற வார்த்தை, இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள அப்படியாய் அதை கிருபை செய்து அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே, நீதிமான் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேலை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. இந்த உலகத்தின் போக்குற போக்கு, இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் ஆண்டவரே நாங்கள் தரித்து கொள்ளாதபடி ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய வார்த்தை தந்திருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஆவி அனுபவத்தில் எங்களுடைய விசுவாச பாதையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக என்னுடைய வார்த்தை நேசித்து இன்னும் அதிகமாக என்னுடைய வார்த்தை தியானித்து ஆண்டவரே நாங்கள் உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கத்திக்கிற பேசும்படி ஜெபிக்கும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே வெறுமையாய் தோன்றுகிற காரியங்கள், வாசல்கள் இல்லாத காரியங்கள், தடை இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எமக்கு சுதம் தடைப்பட்டுக்கிற காரியங்கள் ஆண்டவரே எமக்கு சுதம் எல்லா காரியங்களும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஏதுவாக என்னுடைய வார்த்தைகள் வாயில் புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு வழியை உண்டாக்கட்டும் தகப்பனே. சுதம் ஆண்டவரே நீ வழியை உண்டாக்குற தேவன் தகப்பனே, அதுக்காக சொல்லி சொல்லுறோம். தொடர்ந்து கிரியேஷன் வழி நடத்துங்க. மிக மிக எடுக்கிறவங்க ஆண்டு வச்சுக்கணுமாக
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.